ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி மார்னிங் விளாக் தான் பார்க்குறோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போகிறோம். இன்றைக்கி ரொம்ப நாளைக்கு அப்புறம் பூரி செய்யலான்னு ஒரு ஐடியா வந்தது. ஏன்னா சம்மர்னால் ரொம்ப ஆயிலாக எடுத்துக்கிறது இல்லை ஃபுட்டெல்லாம். சரி, கொஞ்சம் கிரேவிங்காக இருந்ததுங்கிறக்காக சரி இன்றைக்கி பூரி செய்யலான்னு சொல்லி அதுக்காக உருளைக்கிழங்கெல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அது தாளிக்கிறதுக்காக பெரிய வெங்காயம் 2, பச்சை மிளகா 2, தக்காளி 1, கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்க வேக வச்சு மசித்து வச்சுருக்கேன். அதுக்கான மசாலாவுக்கு சின்ன மிக்ஸி ஜாரில் தேங்காய் கொஞ்சம் ஒரு 1/4 மூடி அளவு, 2 வரமிளகா பொட்டுக்கடலை கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ குழம்பு சட்டி அடுப்பில் வச்சு ஒரு 2 ஸ்பூன் அளவு ஆயில் விட்டு கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நறுக்கி வச்ச வெங்காயம், மிளகா, கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு வேக வைக்கிறப்போ உப்பு போட்டிருந்தா இதில் உப்பை கம்மி பண்ணிக்கிங்க. போட்ட வெங்காய தக்காளி எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே தண்ணி கலக்கி மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கிங்க. குருமா திக்காக வேணுன்னா அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா தண்ணி கொஞ்சம் கலக்கிக்கிங்க. இப்போ பூரிக்கு சைட் பை சைடாக தேய்க்க ஆரம்பித்தாச்சு. இப்போ அந்த குருமா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. மசித்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்க கூட ஆட் பண்ணி கலக்கி விட்டுக்கலாம். இப்போ குருமா ரெடி ஆகிடுச்சு. பூரியும் அப்படியே சுட்டு எடுத்தாச்சு. நான் பூரி மாவுக்கு வெறும் கோதுமை மாவு மட்டும்தான் எடுத்திருக்கேன். கூட ரவையோ சுகரோ ஆட் பண்ணல. கூட 2 ஸ்பூன் அளவுக்கு ரவை, 2 ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சுகர் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹோட்டலில் மாதிரியே பூரி நல்லா ஃப்ளப்பியாக வரும். ஒரு சிலர் வெறும் மைதா மாவில் மட்டும் பூரி சுடுவாங்க. ஹெல்த் வைஸ் பார்த்தா இதுதான் பெஸ்ட்டு. இந்த விளாகை நான் இதோட முடிச்சுக்கிறேங்க. இந்த விளாக் பிடிச்சிருந்துதாங்கிறத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.